பாரதிய ஜனதா கட்சியின் உட்கட்சி தேர்தலை டிசம்பர் மாதத்திற்குள் நடத்தி முடித்தாக வேண்டும். அப்போதுதான் ஜனவரியில் பாஜக தேசிய தலைவருக்கான தேர்தலை நடத்த முடியும். ஆனால் ஒன்றியம் தொடங்கி மாவட்ட தலைவர் வரையிலான தேர்தலையே நடத்த முடியாமல் தமிழக பாஜக திணறி வருகிறது. தவிர மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலை வந்துவிடக் கூடாது என்பதில் சீனியர்கள் பலரும் டெல்லிக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கிவிட்டனர். இது தொடர்பாக தமிழக பாஜக மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். உறுப்பினர் சேர்க்கையை முடித்துவிட்டு உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிக்க அனைத்து மாநில பாஜகவிற்கும் டெல்லி தலைமை கடந்த நவம்பர் மாதமே உத்தரவிட்டது. தமிழகத்திலும் உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிக்க பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். கிளை, ஒன்றியம், வட்டம், மாவட்டம் என அனைத்து பதவிகளுக்கும் தேர்தல் மூலம் நிர்வாகிகளை தேர்வு செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் டிசம்பர் முதல் வாரத்தில் இருந்தே கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் ஒன்றியம், கிளை என கீழ்மட்ட பதவிகளை நிரப்ப முடியவில்லை. கோவை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தென்சென்னை என சில மாவட்டங்கள் தவிர்த்து பெரும்பாலான மாவட்டங்களில் ஒன்றியம், கிளை நிர்வாகி தேர்தலில் போட்டியிட யாரும் ஆர்வம் காட்டவில்லை. அதேபோன்று தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளை கட்சி ரீதியாக 66 மாவட்டங்களாக பிரித்துள்ளார்கள். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 தொகுதி தலைவர்கள் இருப்பார்கள். இப்படி 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 9 முதல் 10 தொகுதி தலைவர்களை நியமித்து இவர்கள் வாக்களித்தே மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் 50% அளவிற்கே தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மாவட்ட தலைவர் தேர்தலை நடத்துவதிலும் இழுபறி ஏற்பட்டுள்ளது. தமிழக பாஜக உட்கட்சி தேர்தல் தொடர்பாக கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் கிராமப்புறங்களில் நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருப்பதையும் மாவட்ட தலைவர் தேர்தல் நடத்த முடியாமல் திணறுவதையும் பார்த்து அரவிந்த் மேனன் தமிழக பாஜக தலைவர்களிடமும் தேர்தல் பொறுப்பாளர்களிடமும் கோபம் காட்டியிருக்கிறார். தவிர தமிழகத்தில் பாஜக அமைப்பு ரீதியாக வலுவாக இல்லை என்றும் தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்துவிட்டார். உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிப்பது தொடர்பாக டிசம்பர் 19ஆம் தேதி ஜூம் மீட்டிற்கு அண்ணாமலை ஏற்பாடு செய்தார். இந்த மீட்டிங்கில் பேசிய அண்ணாமலை, ஏற்கனவே 2 முறை மாவட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை மாவட்ட தலைவர்களாக நியமிக்க கூடாது. டிசம்பர் 20ஆம் தேதியே தேர்தலை நடத்தி முடித்திருக்க வேண்டும். இனியும் காலதாமதம் செய்யாமல் மாவட்ட தலைவர் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். அண்ணாமலை இப்படி சொன்னாலும் கேசவ விநாயகம் உள்ளிட்ட சில சீனியர்கள் சிண்டிகேட் அமைத்து 50 வயதிற்கு மேற்பட்ட சிலரை சென்னை மாவட்டங்களில் தலைவராக நியமிக்க திட்டமிட்டு வருகின்றனர். அண்ணாமலையின் உத்தரவையும் மீறி சென்னையில் மாவட்ட தலைவர்களாக தற்போது இருக்கும் காளிதாஸ், விஜயானந்த், தனசேகர் உள்ளிட்டோர் உள்ளடி வேலையை செய்ய தொடங்கிவிட்டனர். அண்ணாமலையின் தலைவர் பதவி கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்ததால் மீண்டும் அண்ணாமலையே தலைவர் ஆவாரா அல்லது வேறு யாருக்கும் அந்த பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இச்சூழலில்தான் மாநில தலைவர் குறித்து கமலாலயத்தில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி விவாதம் நடைபெற்றது. மொத்த தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் மாநில தலைவராக அண்ணாமலையை மீண்டும் கொண்டுவர நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என சிலர் பேசினர். அப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அரவிந்த் மேனன் உள்ளிட்டவர்கள் கட்சியோட அடிமட்ட தேர்தலையே நடத்தி முடிக்கவில்லை, அதற்குள் மாநில தலைவர் தேர்தலை பற்றி பேச தொடங்கிவிட்டீர்கள். தலைமை யாரை சொல்கிறதோ அவரையே மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறோம் என கடுகடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அண்ணாமலை, முதலில் மண்டல தலைவர், மாவட்ட தலைவர் தேர்தலை நடத்தி முடிப்போம், யார் யாருக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் என்பதை டெல்லி தலைமை பார்த்துக் கொள்ளும் என்று பேசி கூட்டத்தை முடித்திருக்கிறார். அதே நேரம் முன்பு போல டெல்லியில் அண்ணாமலை லாபி செய்ய முடியவில்லை. பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு ஒரு முறை கூட அவரை நேரில் சந்தித்து அண்ணாமலை பேசவில்லை. அண்ணாமலைக்கு நெருக்கமான தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் கூட முன்பு போல அண்ணாமலையுடன் நெருக்கமாக இல்லை. இதனால் அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக நியமிக்கப்படுவது சிரமமே என்று விரிவாக சொல்லி முடித்தார்.